இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்வைக்கு கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. திமுக கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணி? இல்லை என்டிஏ கூட்டணி. இந்த விசில் எவ்வளோ தூரம் எந்த அணியை ரொம்ப பாதிக்க போகுதுங்கிறது தெரியலை. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அணியை தான் ரொம்ப பாதிச்சிருக்கோம் என்னுடைய பார்வைக்கு. கமுகமாகவும் வெளிப்படையாகவும் சில பல பிராமணர்களே விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாம், உண்மைதான். தமிழிசை பிராமணர்களுக்கெல்லாம் எல்லா பிராமணனும் பிடிக்காது. பிராமணனுக்கு இல்லை, எனக்கே பிடிக்காது. என்னைக்கு இந்த அம்மா அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீவிட்டு அலைஞ்சாங்களோ அந்த அம்மா, அதுலேருந்து நமக்கு எதுவும் பிடிக்கல. அப்போ ஒரு அரசியல் மாற்றம் வரணும், ஆட்சி மாற்றம் இல்லை. அண்ணா திமுக விட்ட திமுக, திமுக விட்ட அண்ணா திமுக அப்படிங்கிறது அரசியல் மாற்றம்னா புதுசாக ஒரு இது வரணும். அது அண்ணாமலை மூலமாக வரணும். இப்போ என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அநேகமாக 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு உள்ளால மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு போய் தமிழக பாஜக தலைவராக நியமிப்பாங்க. அதுதான் விதி, அதை செய்தே ஆகணும். நம்ம சொல்லலாம், பேசலாம். அதுக்கு நீங்கள் இல்லை செய்வாங்க. அதுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். எம்பி எலெக்ஷன் நான் தான் நிற்பேன், எம்எல்ஏ எலெக்ஷன் நான் பழையபடி எம்பி எலெக்ஷன் நான் அப்படி எம்எல்ஏ எலெக்ஷன். அப்புறம் பிஜேபி டிஃபரன்ஸ், பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குது? அப்போ ஏன் அப்படின்னா இவரால் தான் தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிர்காலம் இருக்குது. இவரை வச்சு தான் சார் பிஜேபியில் அண்ணாமலை போகிற இடத்துல தான் கூட்டம் வந்துச்சு. முதலமைச்சருக்கே வரலையே சார், காசு கொடுத்து கூட்டம் வரமாட்டேன்னா எலெக்ஷன் டைமில். அதை விட உதயநிதி அவர் ஒரு நடிகராகவும் இருந்தவர். அவர் அனாதையாக போகிற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. இது கடைசியில் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு வேட்பாளர் தோத்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு எல்லாம் தமிழ் செய்தாங்க. இல்லை, அதுக்கடுத்து வார்டு கவுன்சிலருக்குன்னா கூட நான் தான் நிற்பேன் முதல்ல அந்த அம்மா போய் நிற்கிதுல. ஏங்க அல்பத்தனமாங்க. நீங்கள் ஒன்று யார் தறிவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை உண்டு. நயினா ராஜேந்திரன் தோக்க போகிறது உறுதின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சசிகலா ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. அவர் சாலிடாக நிறைய ஓட்டை பிரிச்சுறதுனால கட்டாயம் அவர் தோக்குறாரு. சரி, நான் கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட்டு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நடிகரும் இயக்குனருமான அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் மற்றும் நடிகரும் தேசியவாதியுமான முரளிராம் அவர்கள். சார் வணக்கம். 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 2 பேருக்கும் நல்ல வணக்கம். நாளைக்கு ரிசல்ட்டு எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டின் தேர்தல், அரசியல் தேர்தல் தலையெழுத்து மாறுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா? சொல்லுங்க. முதல் ஐயாட்டம் வரும். சரி, முதல்ல தேசியவாதி. என்னுடைய பார்வைக்கு கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. திமுக அப்படின்னு திமுக கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா? இல்லை என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணி கூட்டணி ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பு. ஏன்னா இந்த விசில் எவ்வளோ தூரம் எந்த அணியை ரொம்ப பாதிக்க போகுதுங்கிறது தெரியலை. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அணியை தான் ரொம்ப பாதிச்சிருக்கோம் என்னுடைய பார்வைக்கு. ஏன்னா எனக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. வீட்டை சுற்றி இருக்க சின்ன பிள்ளைகளெல்லாம் கேட்டால் எல்லாம் விசில் போட்டேன்ட்டான். இன்னும் ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம்னா இப்போ குர்ஆனில் கையெழுத்து வாங்கி வச்சுட்டான் என் பேரை, அதனால நான் விசிலுக்கு போட்டேங்க. இது அவ்வளோமே திமுக ஓட்டு. அப்போ இழந்தது திமுக தானே அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. திமுகங்கிற கட்சியை ஒரு வியாபார கட்சி, அது ஒரு அரசியல் வியாபாரி. அவன் என்னத்தை வேணாலும் விலைக்கு வாங்குவான். அரசு ஊழியரை விலைக்கு வாங்குவான், பத்திரிகைகளை விலைக்கு வாங்குவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்னு போட்டிருக்கக்கூடிய அவ்வளோத்தையும் இவன் தான் விலைக்கு வாங்கியிருப்பான். கரெக்டாக சொன்னீங்க. அதே மாதிரி திமுக ஓட்டு அவ்வளோ ஓட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதிமுக கொஞ்சம் கூட விஜய் எடுக்கலையா? கொஞ்சம் எடுத்துருப்பான். இங்கே 30% மீதி 70% அங்கேருந்து அள்ளதில்ல. சாதாரணமாக பேசிக்கலாகவே அதிமுக மிகப்பெரிய கட்சி, திமுக சின்ன கட்சி. அப்படி ஒன்றும் பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. அது கூட்டணியிலே தான் இது பண்ணோம். அது ஒரு வியாபாரி. அது எப்படி யார் மக்களே விலைக்கு கூட வாங்குவோம். நீங்கள் சேனலை விலைக்கு வாங்க, நீங்கள் சேனல் 5 கூட நல்லா போயிட்டு இருந்ததுன்னா இதை கூட விலைக்கு வாங்கி ரூபனை அவங்களுக்கு ஏற்றப்பல பேச வைப்பாப்புல. அதுதான் திமுக. அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட மாட்டோம். மாட்டோங்கிறது உங்கள் சித்தாந்தம், வளர்ந்த வளர்ப்பு அப்படி. ஆமாம், அது இருக்கு. இல்லை உங்களே மாரி இல்லை, அவனால் வாங்க முடியாத ஒரே ஒன்று என்னன்னா அண்ணாமலை தான். அந்த ஒன்று தான் அவங்களுக்கு பெரிய. கரெக்டாக சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ அந்த அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு யாருக்கு போயிருக்கு? அது உண்மையிலேயே அப்படியே அந்த 11% சம்திங் அது அப்படியே என்டிஏ கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆகுதா? இல்லை, ஏன்னா பல இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா
அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா நாங்க போட்டிருப்போம், அவர் இல்லை, அதனால இந்த ரவுண்ட் எங்களுக்கு விஜய்க்கு நான் போடுறேன்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது அவர் மறுபடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேணா எல்லாரும் ஒரு கன்சிடராக எடுத்துக்கலாம். ஆனால் அண்ணாமலையே உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி நம்ம டீமுக்காக ஆடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் ரிட்டையர் ரேட்டெல்லாம் போடலை, நான் பேட்டிங் தான் பண்ணுவேன்னு சொல்லி இறங்கி ஆடினார். ஆட ஆட என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய ஆதரவாளர்களில் வந்து 90% என்டிஏக்கு தான் போட்டாங்க. 10% இந்த புது வாக்காளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த எமோஷனல் ஃபெலோஸ் அவங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு விஜய்க்கு போட்டிருக்காங்க. எமோஷனல் ஃபெல்லோஸ்னா யாரு, அதை நீங்க சொல்லுவீங்களா? இல்லை, ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தவங்க இவங்கெல்லாம். இல்லை, அதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நாம் தமிழரில் இருக்கவங்க கூட நல்லது செய்யணும்னு நினச்சி தான் அந்த கட்சிக்கு போயிருப்பாங்க, அந்த எமோஷனலாக. இப்போ திமுகவில் கூட முன்பு ஒரு காலத்தில் இருந்து நல்லது செய்யறேன்னு நினச்சிக்கிட்டு தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பிக்கே நான் நல்லது செய்யணும்னு சொல்லி தானே ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் தானே நாளைக்கு தீர்ப்பு வந்து தனக்கு எதிராக வந்துச்சுன்னா அங்கே தீ குளிக்கிறதுக்கு 10 பேர் வேணும். யாருக்கு? திமுக காரங்களுக்கு. அந்த 10 பேர் இல்லை இன்னைக்கு. அவன் வந்து ஏஐ டெக்னாலஜியில் வேணா தீ குளிச்ச மாதிரி காட்ட முடியுமே ஒழிய தீ குளிக்கக்கூடிய மக்களோட அந்த எமோஷனல் ஃபெலோஸுங்கிறது அவங்க தான். அவங்க எல்லாரும் விஜய்கிட்டையும் நாம் தமிழருக்கு போயிட்டாங்க. நிச்சயமா சார். சார்கிட்ட கேட்டு அப்படியே வரேன். சார் சொன்னது இந்த அளவுக்கு உண்மைதானா, இல்லை உங்களுடைய மாறுபட்ட கருத்து? இல்லை, எனக்கு வந்து இதில் உடன்பாடு உண்டு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறது என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷன். எனக்கு அதுதான், இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பல இடங்களில் உள்ள கருத்துக்களும் அதை தான் முன்னிலைப்படுத்தி வருது. நான் வந்து ரொம்ப உயர்கிட்ட போய் நான் வந்து ஊரெல்லாம் போய் அலைஞ்சிலாம் இந்த கருத்து கணிப்புலாம் நடத்தலை. அதனால் இந்த சோகால்டு கருத்து கணிப்பு நடத்தினவங்க வந்து எவ்வளோ பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து கேட்டது எங்கள் ஊரில் கேட்டேன். எங்கள் ஊர் குமாரபுரம் தோப்பூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து கிறிஸ்தவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பாதி பேர் கிறிஸ்தவங்க, கிறிஸ்டின்ஸ். அதில் ஒரு 2-3 குடும்பத்தை தவிர பாக்கி எல்லாமே சிஎஸ்ஐ. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டதா அங்கே உள்ள லோக்கல் இது தகவலை வந்து சொன்னாங்க. சரி, ஓகே. அப்போ பக்கத்து ஊர் ராஜாவூர், ராமநாஜமுதரெல்லாம் வந்து முழுக்க ஆர்சி கிறிஸ்டின். அப்போ அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவங்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு ஏதாவது விழுந்திருக்கா அப்படின்னு அந்த ஊரில் உள்ள நண்பர்கள்ட்ட கேட்கும்போது ஒரு 700 ஓட்டு இப்போ ராமநாஜமுதரில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 250 ஓட்டு வரைக்கும் வந்து விஜய்க்கு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க. இப்போ 250 ஓட்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணிக்கை. அது 200 ஓட்டே விழுந்து ஏன்னா 700க்கு 700க்கு ஒரு 200 அப்படின்னு எடுத்தால் கூட அது ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்த ஓட்டு எல்லாமே கடந்த தேர்தலில் திமுக விழுந்த ஓட்டு. கடலோர கிராமங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த எலெக்ஷனில் ஈடுபட்டு இருந்த 1-2 நண்பர்கள்ட்ட பேசும்போது, நீங்கள் கிராமங்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் சிட்டி சைடு தான் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு 2-3 சீட்டு வந்தாலும் சிட்டி சைடு தான் வருங்கிறாங்க. இல்லை, கடலோர கிராமத்தில் மீனவர்கள் முழுக்க ரோமன் கத்தோலிக் தான். அவங்களுடைய இதுலேயும் வந்து குறைந்தது 30% ஓட்டு வந்து விஜய்க்கு விழுந்திருக்கும். உள்பகுதியிலையும் விழுந்திருக்கும். அதிமுக பாஜகவில் இருந்தும் ரொம்ப கம்மியான ஓட்டு வந்து விஜய்க்கு போயிருக்கலாம். அது சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் வெற்றி பெறாது. விஜய் வேணா வெற்றி பெறலாம். இல்லை, ஒருவேளை சென்னையில் தமிழிசை அவர்கள் போட்டியிட்ட தொகுதி வந்து விஜய்க்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ஓட்டை வந்து விஜய்க்கு விழுந்திருக்கும்னு தெரியாதுல்ல. அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாகவும் சில பல பிராமணர்களே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு. ஆமாம், உண்மைதான். தமிழிசை பிராமணர்களுக்கெல்லாம் எல்லா பிராமணனும் பிடிக்காது. பிராமணனுக்கு இல்லை, எனக்கே பிடிக்காது. இது என்னைக்கு இந்த அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீவிட்டு அலைஞ்சாங்களோ அந்த அம்மா, அதுலேருந்து நமக்கு எதுவும் பிடிக்கலை. நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம கட்சின்னு ஒரு இதை எடுங்க, ஒரு சித்தாந்தம். தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரணும், இது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக வரும், நான் சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அது. அப்போ ஒரு அரசியல் மாற்றம் வரணும், ஆட்சி மாற்றம் இல்லை. அதிமுக விட்ட திமுக, திமுக விட்ட அதிமுக அப்படிங்கிறது அரசியல் மாறினா புதுசாக ஒரு இது வரணும். அது அண்ணாமலை மூலமாக வரணும். அவர் ஒரு தேர்ந்த படிப்பாளி, ஒரு நேர்மையான ஐஏஎஸ் வரும்னு சொல்றீங்க. ஆனா அவரே இனிமே வந்து பிஜேபிக்குள்ளே விடக்கூடாது, சும்மா ஏதோ கடமை வச்சிருக்கேன், இனிமேலாம் அவ்வளோதான், அவருக்கு எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி உரங்கட்ட மாதிரி இதே இடத்துல உட்காந்து தான் நான் சொன்னேன். அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனீங்கன்னா அவர் கமலாலயத்தில் ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டு வாங்கிட்டு வந்து பூட்டுங்கன்னு சொன்னேன். முதல்ல அந்த வார்த்தையை நல்லா வைரலாக நல்லா ஆச்சு. ஆமாம், அதை வந்து சொன்னேன். அதே மாதிரி அது பிஜேபி சரிவை சந்திச்சிருக்கா இல்லையா? கேவலமாக சந்திச்சிருக்காங்க. அப்புறம் கமலாலயம் பக்கம் வந்து ஆள் நடமாட்டம் குறைவு, ஆளே இல்லாத அளவுக்கு அது போயிருக்கா இல்லையா? அப்போ அது வந்து நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அந்த கருத்தை அதை ஒத்து தான் அது போகுது. இப்போ என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அநேகமாக 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு உள்ளால மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு போய் தமிழக பாஜக தலைவராக நியமிப்பாங்க. அதான் விதி, அதை செய்தே ஆகணும். நம்ம சொல்லலாம், பேசலாம், அதுக்கு நீங்கள் செய்வாங்க. அதுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். எல்முருகன் வந்து எல்முருகனில் நம்ம நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாரா தோப்பாரா?
ஒரு கணக்கு சொல்லுங்க. தோப்பா இருந்தா சொல்றாங்க. தோத்தாருன்னா மத்திய அமைச்சராயிருவார், வெற்றி பெற்றால் மாநில அமைச்சராயிருவார். இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் அவர் வெற்றி பெற்றாருன்னா இங்கே வந்து தமிழக அமைச்சராக அவர் அமைச்சர் பதவியை அவருக்கு கொடுப்பாங்க. பிஜேபியிலேருந்து அதை தான் செய்வாங்க. அதை சரி எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் செய்த சாதனைகள், அவர் நல்லவர், அதெல்லாம் வேற கதை, அதை விட்டுருங்க. அது எதுக்கு இந்த கட்சியினுடைய அந்த செயல் திட்டத்தின்படி என்ன செய்வாங்கங்கிறத மைண்டை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவரை வந்து ஒரு அமைச்சர் கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு ஒரு ப்ரமோஷன். அது இங்கே ஒரு மாநில அமைச்சராக ஆக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு ப்ரொமோஷன். 2 பதவியை ஒரு தடவை வந்து கையில் வச்சுக்க முடியாது பிஜேபி பொறுத்த வரைக்கும். இரட்டை பதவி இங்கே கிடையாது. ஒருத்தவருக்கு ஒரு பதவி தான். அவர் வந்து அமைச்சருங்கிறதெல்லாம் பதவியில் வரும். எம்பி எம்எல்ஏ வந்து பதவி அந்த கணக்கில் வராது. அது அதனால எம்பியாக இருக்கக்கூடியவங்க வந்து மாநில தலைவராக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு மாநில அமைச்சராக இருந்தாங்கன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடியதை வந்து இல்லை இந்த பதவியை அவர் விட்டுட்டு போயிடணும், ரிசைன் பண்ணணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே மாநில தலைவர் பதவி காலியாயிரும். காலியான பிறகு அண்ணாமலையை மறுபடியும் கொண்டு போய் அதில் நியமனம் பண்ணுவாங்க. ஏன்னா 2029 எலெக்ஷனுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து பாஜகவை பழையபடி அந்த 11.24% ஓட்டு இருந்ததை பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அண்ணாமலை அவர்களை யூஸ் பண்ணிக்குமா பாஜக? என்ன இல்லை, இது ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. திமுகவை காலி பண்ணணும், திமுக தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதில் எனக்கும் உடன்பாடு உண்டு. திமுக இருக்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அண்ணாமலை நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கனாலே இந்நேரம் அழகாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை நோக்கி வந்திருக்கீங்க. அவரால் தான் திமுக மீண்டும் வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்றாங்க. சொல்லி தானே அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டி சொல்லி பிஜேபி வளரல. பிஜேபி வளர்ந்துச்சு இல்லை, ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். நீங்கள் ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் சார் அடுத்து வர முடியும். நீங்கள் வந்து பிஜேபி வளரணுங்கிறது, பிஜேபி எதுக்கு வந்து நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார் சொல்லுங்கள். அவர் என்ன ஒன்றுமே தெரியாத பைத்தியக்காரன் அவர். பிஜேபி 11.24% ஓட்டு இருக்கு. அந்த கூட்டணி வேற 18% ப்ளஸ்ல நிக்குது. இந்த கூட்டணி அப்படியே உள்ள அரவணைச்சா அது 18, இவங்க ஒரு 22 அந்த மாதிரி இருந்து 21 கூட வச்சுடுங்க. அப்படியே சேர்த்தீங்கன்னா 41% ஆச்சு. ஈஸியா இந்த கால்குலேஷன் ஓட்டு செதறாம வந்தாலே கால்குலேஷன் சரியான கால்குலேஷன் தான். ஆனா அது அண்ணாமலை இருக்க போய் அந்த 18 வந்துச்சு. இன்னைக்கு அவர் தேர்தலையும் போட்டியிடல, ஒண்ணுமே இல்லைங்கும் போது எப்படி கன்வெர்ட் ஆகும்? அது மாதிரி தான். அவரை வந்து அந்த தலைவர் பதவியிலேருந்து மாத்தின உடனே எல்லாம் டவுன் ஆச்சுது. அதனால தானே அவரை வந்து பிஜேபியில இருந்தே அழிச்சிடணும், ஒதுக்கிடணும், ஒழிச்சிடணும்னு சொன்ன அந்த 5 குழு கூட கடைசியில் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு அலைஞ்சாங்கல்ல. வேற வழி இல்லைல்ல. அண்ணாமலைக்கு போஸ்டர் போட வேண்டாம்னு சொன்னாங்க கூட போஸ்டரை வச்சு தானே கடைசியில் அதிமுக நம்ம செல்லூர் ராஜ் சொல்லலை. முத்துராமலிங்க தேவரை வந்து வாழும் அண்ணாமலை, முத்துராமலிங்க தேவராக அண்ணாமலையை பார்க்கல அவரு. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசினாரு? அது வந்து அரசியலில் முதலாவது திட்டுறதெல்லாம் திட்டதான் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க இதை இல்ல பல அதிமுக வேட்பாளர்கள் கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை வீட்டுல போய் சந்திச்சாங்கல்ல. அப்ப இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்காக ஓட்டு இருக்கு, அதனால அவரை பண்ணணுங்கிறது தான். இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து, என்ன எல்லாமே நம்ம கருத்து தான், யாரும் சொல்லி நம்ம செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. அதாவது என்னுடைய பார்வை என்னன்னா, ஒரு இந்த கூட்டணி வச்ச அந்த இது அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கல்ல, அப்போ பாஜகவினுடைய மேல் மட்டம் வந்து பிழை செய்து விட்டார்கள்லாம் நான் சொன்னோம்ல, மோடி அமித்ஷா பிழை செய்து விட்டார்கள்லாம் நான் சொன்னோம்ல, அந்த நேரத்தில் அவங்க வேற ஒரு விஷயத்தை செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படியாவது அண்ணாமலையை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரை மாநில தலைவராகவே நீடிக்க வச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய பிரயோஜனம் வந்து இப்போ வந்து அதிமுக வந்து தனிச்சு கூட அதை ஆட்சி அமைக்கக்கூடிய லெவலுக்கு அதுகளுடைய ஓட்டு அந்த அளவுக்கு அதுக்கு அறுவடை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை செய்யலை. ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு அவர் அதிகமான சீட்டை டிமாண்ட் பண்ணியிருப்பார். 60 சீட்டு வேணும்னு இடம் பிடிச்சிருப்பார். 50 கூட வாங்காமல் விட மாட்டார். அது நல்ல தொகுதிகளெல்லாம் அவர் கேட்டிருப்பார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவரை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே ஆயிருப்பார். அவர் விட மாட்டார், விட்டுலாம் இருக்க மாட்டார். எனக்கு மட்டும் நல்ல தொகுதியை கொடுங்க, திமுகவில் சொல்லி எனக்கு எதிராக போட்டியிடுற திமுக வேட்பாளரை டம்மியாக போடுங்க, இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு இந்த இந்த பிச்சைக்கார வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அவர் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறார். யார் செஞ்சுட்டா அது நீங்கள் யோசிங்க, தெரியும். அது யோசிங்க, அது உங்களுக்கே கண்டுபிடிச்சிருவீங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி மேல்மட்டம் வரைக்கும் தெரிஞ்சனால தான் பிஎல் சந்தோஷம் அங்கேருந்து வந்து கமலாலயத்தில் உட்காந்து ஒவ்வொருத்தையும் கூட்டு ஒருமையில் திட்டி, அதனால தான் அந்த வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கிறதுல லேட் பண்ணி கடைசி வரைக்கும் போய் கடைசியில் சரி ஒளிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனோட நாசமாக போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சீட்டே கொடுத்து விட்டாங்கன்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப அநியாயம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எம்பி எலெக்ஷன் நான் தான் நிற்பேன், எம்எல்ஏ எலெக்ஷன் நான் பழையபடி எம்பி எலெக்ஷன் நான் அப்படி எம்எல்ஏ முடிச்சு அப்போ பிஜேபி டிஃபரன்ஸ், பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் எப்போ அதில் உழைக்கிறவனுக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் பொருளாளராக இருக்கார்ல பாஜகவில், அவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஏதாவது எலெக்ஷனில் அவரை போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? நான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ் ஆள்.
இல்ல ஏதாவது RSS இந்த RSS கோயம்புத்தூர்ல ஒரு நிலைப்பாட்டில் உள்ள ஆதரவு பெற்றுள்ளவங்களுக்கு சீட்டே கொடுக்கலங்கிறாங்களே. இதை பார்த்து அந்த கட்சியில இருந்து வந்தவங்க இந்த கட்சியில இருந்தவங்க எல்லாம் அது கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல அவர் தகுதியே இல்லாதவராப்போ அவருக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? இந்த மாதிரி மூத்த ஆட்கள் ஓமாம்புலியூர் ஜெயராமன் இருக்காரு, கட்சிக்காக உழைச்சியே அவரு போயிட்டு இருக்காரு. அவருக்கு எப்போ நீங்க அங்கீகாரம் கொடுப்பீங்க? கொடுக்கணும்ல. ஏதாவது பழமையான ஆளு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். பாதி இப்படி 50 எந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 50 சித்தாந்தத்துக்கும் கட்சிக்கு உண்மையாவது இருப்பாங்க அவங்க அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கொடுத்தீங்கன்னா. இல்ல அவங்க உழைக்கிறாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதான் உழைச்சிருக்காங்கல்ல, உடல்நிலை ஒத்துக்காத சூழ்நிலையும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த சீட்டு கொடுக்கணும்ல, எம்எல்ஏ சீட்டு. இப்போ நான் இப்போ ஒன்று வெளிப்படையாக சொல்றேன், மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தொகுதியில உமா ஆனந்தனை நீங்க விட்டுருந்தீங்கன்னா 100% அந்த அம்மா வெற்றி பெற்றிருக்கும். எனக்கு அந்த அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல நேரில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்க வந்து ரொம்ப நெருக்கமோ இல்லைன்னா எதுவும் கிடையாது. நான் அதுக்காக வேண்டி சொல்லலை. இல்ல அந்த மண்ணின் மையத்தை கூட சொல்லலாம். விட்டுருந்தா இப்போ விட்டிருக்கக்கூடிய இந்த தமிழிசை சவுந்தரராஜனை விட அதிகமான ஓட்டு அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் நின்னதுக்கு பதிலாக எஸ்ஜி சூர்யாவே நீங்கள் நிறுத்தி இருந்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்கும். நிறைய பிராமின், நீங்கள் முதல் சொன்ன பாயிண்ட் தான், நிறைய பிராமின் வந்து அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக உள்ள சமுதாயம். நம்ம ஒத்துக்கணும். அது நமக்கு கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம இயல்பாகவே ஒத்துக்கணும். ஷார்ப்பாக கரெக்டாக அவங்க புரிஞ்சிடுறாங்க. அதனால நம்மளும் புரியுது. இப்போ அது வேற கதை. நம்ம இதில் இன்னும் கல்வி அறிவு கம்மியாக உள்ளவங்க, இன்னும் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம் இன்னும் புரிதல் வரல. படிச்சவனே ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க அண்ணாமலையை ஒழிக்கணும்னு சொன்ன கும்பலுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் அவங்க. சரி, அதனால பாதி பேர் அப்படியும் இப்படியும் இல்ல அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை ஒழிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கிற மாதிரி கேக்குறீங்க. பாதி பேர் எல்லாரும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4ஆம் தேதி தெரியதான் போகுது. இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்டிஏ தான் வரும்னு சொல்லலாம்? இல்ல 1-2 பேர் தானே இதுல. இப்போ பாஜக 27 தூரத்தில் இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லலாம். காம்ப்ரமைஸ் ஆகி அண்ணாமலை வந்து கடைசியில இறங்கி அவருக்கு வந்து தனி விமானம்லாம் கொடுத்துங்கிறது டெல்லிக்கு பிஜேபி கூப்பிட்டு அது பிஜேபி ஹெலிகாப்டரே கொடுத்தாங்கல்ல. இது பிஜேபியில எந்த தலைவர் கொடுத்தாங்க சொல்லுங்க? நயினா நாகேந்திரன் தான் மாநில தலைவர். அவருக்கு தானே கொடுத்துருக்கணும். நீங்க இல்ல 2 மாநில கவர்னர் தானே அவர் தமிழ் வரவே இல்லை. அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்ப ஏன் அப்படின்னா இவரால தான் தமிழகத்துல பாஜகவுக்கு எதிர்காலம் இருக்கு. இவரை வச்சு தான் சார் பிஜேபியில் வந்து அண்ணாமலை வந்து போகிற இடத்துல தான் கூட்டம் வந்துச்சு. முதலமைச்சருக்கே வரலையே சார். காசு கொடுத்து கூட்டம் வரமாட்டேன்னா எலெக்ஷன் டைமில். அதை விட உதயநிதி அவர் ஒரு நடிகராகவும் இருந்தவர். அவர் அனாதையாக போகிறமையெல்லாம் ஆகிப்போச்சு இது கடைசியில். ரூபன் ஒரு விஷயம். ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. எப்படி வந்துச்சு? ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு வேட்பாளர் தோத்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு எல்லாம் தமிழ் செய்தாங்க. அவர் சொந்தக்காரர் ஒரு வேட்பாளர் இவங்க தோத்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தான். இல்லை, அதுக்கடுத்து வார்டு கவுன்சிலருக்குன்னா கூட நான் தான் நிற்பேன் முதல்ல அந்த அம்மா போய் நிற்கிதுல. ஏங்க அல்பத்தனமாங்க. நீங்கள் ஒன்று யார் தறிவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதே மாதிரி அவங்க தான் அப்படி இருந்தாலும் பாஜக இருக்க தலைவர்களுக்கு தெரியாது இந்த அம்மா வேணும்னு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் தொகுதியில் நிப்பாட்டி விட்டுருக்காங்க. நம்ம வருது தமிழ்நாட்டின் வேட்பாளராக நியமிக்கிறது யாரு? நயினாரா இல்லை வேற யாருமா? அதாவது அண்ணாமலை தலைவராக இருந்தது வரைக்கும் அவரு டிசைட் பண்ணுவார். ஓன் முடிவு, சொந்த முடிவு, தலைவராக எடுக்கக்கூடிய முடிவு. அதை வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த கேசவ விநாயகம் 2 பேரும் சேர்ந்து அவர் தனியாக இவர் எடுத்தாலும் அதை வந்து அவரும் ஒத்துக்கிட வேண்டியது இருக்கும். சில மாவட்ட தலைவர்கள் போட்டது அவர் எல்லாம் ஓகே பண்ணி இவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கி பண்ண மாதிரி இருக்கும். 2 பேரும் கலந்து இதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எடுத்தாங்கல்ல, இது ஏதோ ஒரு 3-4 பேர் மட்டுமே எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த சீட் வேணும், அந்த இதில் நான் சோகமாக நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வெற்றி. 4 பேர் சொல்லிட்டீங்க. எல்முருகன், நயினார், வானதி, தமிழிசை. சரி, நீங்க முடிவு பண்ணிடுங்க. நான் முடிவு பண்ணி நயினா நாகேந்திரன் தோக்க போறது உறுதின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சசிகலா ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. அவர் வந்து சாலிடா நிறைய ஓட்டை பிரிச்சுறதுனால கட்டாயம் அவரு தோக்குறாரு. சரி, நான் கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட்டு. அந்த சாத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் யாரு? கேள்விப்படாத அங்கேயே பேரல பூச்சிதான் தெரியல. இதுல மயிலாப்பூர்ல திமுக வேட்பாளர் யாரு? தெரியல. அப்புறம் வந்து கோவை வடக்குல திமுக வேட்பாளர் யாரு? தெரியல.
சரி, நான் இவர் எல்முருகன் நிற்கக்கூடிய தொகுதியில் திமுக வேட்பாளர் யாரு? ஏதோ புது பொண்ணு, ஏதோ புது சின்ன பொண்ணு, ஒரு பிள்ளை. டாக்டர் அதை கொண்டு விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதோட சரி, அதோட சரி அப்படின்னா அப்போ இங்கெல்லாம் திமுகவுக்கு வேட்பாளர் வலுவான சக்தி வாய்ந்த வேட்பாளர் இல்லையா? இல்லைன்னா என்ன கதை அது? கள்ள கூட்டணி அது. சரி, ரைட், ஏதோ ஒன்று நடக்கல. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அது கள்ள கூட்டணி, கள்ள உறவு மாதிரி தெரியுது. இல்லை, எப்படி வேணா எடுத்துடுங்க. ஆனால் இதெல்லாம் இல்ல, கேள்வி இதை இப்படிதான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு நான் விளக்கம் கேள்விப்பட்ட கொடுத்தீங்க. வரையில என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் புரிஞ்சுக்கிட்டது, அரசியலை தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. நான் புரிஞ்சுக்கிட்டதில் கோவை வடக்கு வந்து இப்போ வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி பெறுமா இல்லைங்கிறது நாளைக்கு காலையில் வந்து ஒரு 10-11 மணிக்கு தெரிய போகுது, அது வேற. ஆனால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கே சொல்கிறாங்க சில நண்பர்கள்ட்ட கேட்கும்போது. ஆனால் அந்த தொடக்கத்தில் வந்து அந்த பிரச்சாரத்தை மனு தாக்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த அவங்க தான் வேட்பாளர், வானதி சீனிவாசன் தான் வேட்பாளர் அப்படிலாம் வந்த உடனேயே அந்த தொகுதியில் வந்து வானதி சீனிவாசனுக்கு எதிரான ஒரு அலை உருவாயிட்டு அது வந்து கண்டிப்பாக அந்த அம்மா வந்து தோக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் அவங்க வந்து அண்ணாமலையை பழையபடி வர வச்சு அதை வந்து அவரை வந்து அந்த இதுலேயே, அதாவது வேட்புமனு தாக்கலின் போதே அவரை கூட வச்சு அவரும் அக்காவை ஸ்கூட்டர்லாம் கடைசியில் ஏற்றிட்டு போய் இதெல்லாம் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்து. அதாவது இதில் நான் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து கோயம்புத்தூர் வழியாக பிரதமர் வந்து கேரளாவுக்கு போகிறார், அது அவருடைய ப்ரோக்ராம். அப்போ கோயம்புத்தூரில் அவரை வரவேற்கிறதுக்குன்னு ஒரு பட்டியல் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு அண்ணாமலை வரல. பட்டியலில் அவருக்கு பேர் இல்லைன்னு சொல்லி தான் அந்த பட்டியல் பின்னாடி வெளியாகிடுச்சு. அப்போது இவங்க கிட்ட கேள்வி, இவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, கோவை நார்த்தில் நிற்க போகிறாங்க, இதெல்லாம் உறுதிப்படுத்தியாச்சு, எல்லாம் தெளிவாகியாச்சு. இப்போ அதில் ஹாப்பியாக அவங்க நிற்க போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து பேட்டிக்கு கொடுத்தாங்கல்ல, அப்போ அவங்களுடைய அந்த மாடுலேஷன், அவங்களுடைய ஆட்டிடியூட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அண்ணாமலைக்கு ஆதரவானவன் எப்படி அந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுவோம்? அது சொல்லலாமா? நீ வந்து தம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். தம்பி வந்து அப்படி ஏன் வரலன்னு தெரியல, நான் என்ன கேட்டு சொல்கிறேன். ஆனால் தம்பி இதெல்லாம் வந்து அதை சொல்கிறத விட்டுட்டு அவர் கோயம்புத்தூரில் தான் இருக்கார், லிஸ்ட்டில் அவருக்கு பேர் இருக்குது, ஆனால் அவர் வரல, ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அவரை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டுறீங்க. அப்போ அரசியலில் இவ்வளோ தான் நீங்கள் கற்றுருக்கீங்களா? இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு அறிவு இல்லையாமோ? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, நடிக்கவாது செய்யலாம்ல, உங்களுக்கு உண்மையிலே உள்ள வன்மத்தையே வச்சுடுங்க. ஆனால் நீங்கள் நடிக்கலாம்ல அந்த இடத்துல. ஓட்டு எப்படி போடுவாங்க? அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க கோயம்புத்தூரில் நிறைய பேர், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அப்படி வந்தவங்க ஓட்டு உங்களுக்கு விழுந்தால் தானே வெற்றி பெற முடியும். வெறும் அதிமுக ஓட்டை வச்சு எப்படி வெற்றி பெறுவீங்க? அப்போ அதை யோசிக்கணும்ல. இதெல்லாம் தான் அந்த கிரவுண்டை வந்து எதிராக மாற்றி விட்டுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ நான் வந்து இந்த கூட்டணியெல்லாம் இப்படி போன உடனே நான் வந்து நம்ம சேனலில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வேணால் காலையில் நான் வந்து 11 மணிக்கு வந்து கையை எப்படி காணிப்பேன், நான் ஓட்டே போடலை அப்படின்னு சொல்லிட்டு காணிப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு இங்கே ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு போனேன் அந்த டைமில். அப்புறம் கடைசியில் நெருங்கி வரும்போது சரி என்னத்தையும் போட்டு நமக்கு திமுக ஒழியன்னு அவ்வளோதான் சரி. அப்புறம் அண்ணாமலையும் வேறு காம்ப்ரமைஸ் ஆகி அப்புறம் ஓரளவுக்கு ரெடியாகி வந்தார். வந்த உடனே சரி 27 தொகுதிங்கிறது எனக்கெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எனக்கு இல்லை, எந்த தொண்டனும் பிஜேபி ஆதரவாளர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் வாங்கின அந்த 2024 பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது பிஜேபி 2வது இடம், 3வது இடத்துல அதிமுக வந்த தொகுதிகளே வந்து 90க்கு மேலே இருக்குது, 98 ஏதோ சம்திங் அந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் குறைந்தபட்சம் இன்னொன்று சதவீத அடிப்படையிலே பாருங்கள், 11.24, அதிமுக 20, அப்போ பாதிக்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் பாதி சீட்டுன்னு எடுத்தாலே நீங்கள் வந்து 160 இடத்துல நிற்கிறீங்கன்னா பிஜேபிக்கு 80 இடத்த கொடுக்கணும், அதானே லாஜிக். அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு தேவையான சீட்டு எடுக்கிறதுக்கு ஓட்டு சதவீதம் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ. அது அண்ணாமலை இருக்கும் போது 11 வந்துச்சு, இன்னைக்கு அவரே இல்லை, அதனால அது தேராதுன்னு சொல்லி 25. அப்போ அண்ணாமலையில தான் பிஜேபி வளர்ந்து நின்று ஒத்துக்கிட்டு அப்படிதான். சரி, அடுத்து வந்து நான் இதில் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறதுனால அதை பேசுகிறோம். அப்போ இந்த இடங்கள்ல தான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும்போது தான் நான் என்ன மாற்றி என்னமோ ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் என்ன தீவிரமாக நம்ம படம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் 4 சேனலுக்கு போய் கொஞ்சம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த தொகுதி ஒதுக்கீடில் வந்து நமக்கு பயங்கரமான எரிச்சல் ஆகி போச்சு. என்ன இவங்க அப்படிங்கிற மாதிரி சீங்கிற மாதிரி ஆகி போச்சு. இந்த 4 பேர்னால மொத்த பிஜேபியும் தமிழ்நாட்டில் நாசம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியலை நம்மளால். இப்போ அவங்க வெற்றி பெறட்டு தோல்வி அடையிட்டு என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து பொதுவாக ஒரு தேசியவாதியாக நமக்கு வந்து அதை ஏற்றுக்க மாதிரி இல்லை. அதனால அந்த பேசாமல் சைலண்டாகி உட்காந்துட்டேன். ஓட்டே போட வேண்டாம்னு நினச்சிட்டு உட்காந்தேன். ஓட்டே போட வேண்டாம் அப்படி உட்காந்துட்டு அடுத்து அண்ணாமலையே ஒவ்வொரு தொகுதியாக போய் ஒவ்வொரு ஊராக போய் கடைசி ஒரு வாரம் மனுஷன் ஏற்கனவே கருப்பு, அவர் இன்னும் ஒரு லேயர் கருப்பாகி போயிட்டார். அந்த அளவுக்கு கிடந்து பிரச்சாரம் பண்ணார். போகிற இடத்துலலாம் கூட்டம். நாகர்கோவில் பிரதமர் வந்து நிற்கிறாரு.
ரோட் ஷோ நடத்துறாங்க. அங்க இருந்துட்டு அண்ணாமலைன்னு கத்துறாங்க. ஒரு சமயத்துல மோடி மோடி மோடின்னு சொன்னவங்க அண்ணாமலைன்னு கத்துறாங்க. இவர் என்ன ஆளை நாகர்கோயில ஆளை செட் பண்ணி வச்சாரு இவரு. அது இயல்பா வர முடியாது. அவருக்கு மேல ஒரு இது மோடிக்கு மேல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இவருக்கு மேல வருது. அப்ப இது பழையபடி அவர் இறங்கி இதெல்லாம் பண்ணும்போது நம்மளும் வந்து ஒரு என்ன இருந்தாலும் ஒரு தேசியவாதி, திமுக ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு, நிக்கிற ஆளு பெஞ்சமின் தான். நமக்கு வந்து நேரடியாக பார்த்ததும் கிடையாது, போனதும் கிடையாது, வேற. சரி, ரெட்டை இலைக்கு போட்டோம். இதே மாதிரி மைண்ட் செட்டில் பிஜேபியில் அண்ணாமலைக்காக 100 பேர் வந்து எலெக்ஷனே புறக்கணிக்கணும், இல்லை ஓட்டு போட வேண்டாம், பிஜேபி நின்னா வேற வழி இல்லாமல் தாமரைக்கு ஒரு குத்திடுவோம், வேற அதிமுக நிற்கிதா அந்த இடத்துல போட வேண்டாம்னு நினைச்சவங்க எல்லாம் 90% பேர் இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. இதை மாதிரி ஒதுங்கி போனவங்க. நீங்கள் சொன்ன முதலாவது ஒரு சொன்னீங்கன்னா அதில் 1% ஒரு குறிப்பிட்ட நபர் அவங்க வந்து தாவாக அந்த மாதிரி திரும்பி போயிருக்காங்க. இந்த சீமானுக்கும் சென்னையில் கொஞ்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு. அது குறிப்பாக பிராமின் ஓட்டுலாம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. வேட்பாளர் பிராமின் வேட்பாளரை போட்டதுனால சரி இவராது பிஜேபியில் கூட பிராமின் வேட்பாளரே போடலையே. நீங்கள் பிராமண கட்சின்னு சொல்லி ஊரு பூரா திமுக அவங்கள பிரச்சாரம் பண்ணுது, ஒரு பிராமண வேட்பாளர் நீங்கள் போடலையே. நீங்கள் எப்படி போடுவாங்க? இந்த 4 பேர் முடிவு பண்ணுறாங்கல்ல, இல்லை அவங்க நான் பிராமின்ங்கிறனால அப்போ சரி பண்ணுறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லிட்டு அடுத்து இன்னொரு துணுக்கு செய்தின்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். பிரதமர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தார். வந்துட்டு சோழா ஐடிசி சோழாவில் தங்கினார் நைட். அப்புறம் நம்ம ராஜாஜி எல்லாம் ராஜாஜி எல்லாம் நம்பி அவரை உடம்பு சரியில்லைங்கிறனால அவங்க போய் பார்த்தாங்க. முன்னாடி அவரை திருச்சிக்கு வரும்போதே திருச்சிக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த உடல்நிலை அவருக்கு சரியாக இதாகிறனால போகலை. அப்புறம் அங்கே சென்னைக்கு வரும்போது இவருக்கு கொஞ்சம் நல்லா தேறிட்டார். அதனால் இவர் போய் பார்த்தாரு. இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் வெளியே வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. அவர் ஐடிசி சோழாவில் எதுக்கு தங்கினார்னு நினைக்கிறீங்க? மறுநாள் காலையில் மயிலாப்பூரில் ரோட் ஷோ நடத்தணும்னு பிளான். அந்த ரோட் ஷோ ஏன் கேன்சல் ஆச்சு? அம்மா பண்ண கூத்து. யார் பண்ணது? தமிழிசை தான், வேற யாரு? அக்கா பண்ண வேண்டாத வேலையினால வெறுத்து போய் நீ வெற்றி பெற்றாலும் சரி நாசமா போனான்னு சொல்லிட்டு அவரை பட்டு போயிட்டார். இது உண்மையில பாருங்க, அதை செக் பண்ணுங்க, அதை கிராஸ் செக் பண்ணுங்க. நான் சொன்னது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதிமுகவில் வந்து நீங்க வந்து அதிமுக ஆதரவோட வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பிஜேபிங்கிறதே மறந்துட்டீங்களே. ட்விட்டர் பக்கத்தை அப்படியே எடுங்க, பெரிய போட்டோ இருக்குல்ல. இப்படி சொல்லுவீங்க. தமிழிசையினுடைய ட்விட்டர், டாக்டர் தமிழிசையினுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுங்க. அதுல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய பிக்சர் இருக்கும்ல, அது என்ன பிக்சர்னு பாருங்க. இந்த அம்மா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பொன்னாடை போறதக்கூடிய போட்டோ தூக்கி மாட்டியாச்சு. மோடியை தூக்கி தூர போட்டீங்க. அப்ப நீங்க எடுத்து பாருங்க. நான் பொய் சொல்லணும்னா அந்த போட்டோ எடுத்து பாருங்க, ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்க. நீங்க இந்த அளவுக்கு நீங்க அதிமுக ஓட்டு உங்களுக்கு வேணும். முதல் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கும் போது தமிழிசை அவர்களை அந்த தொழில ஆரம்பிச்சாரு. அவரு தமிழிசை இவரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பண்ணி காலையில விழுந்து என்ன கெஞ்சினாங்களே நமக்கு தெரியாது. அது அவங்க அதெல்லாம் செய்வாங்க. அதாவது எப்படி தெரியுமா, அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நான் அவங்கள குறைச்சி பேசணுங்கிறதுனால சொல்ல, நாளை வெற்றி பெற்று போட்டோம் வாழ்த்துக்கள், அது வேற கதை. ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, 2 மாநில கவர்னராக இருந்தது, முன்னாடி மாநில பாஜக தலைவராக ஏற்கனவே இங்கே இருந்தவங்கிற ஒரு கார்டு அவங்க கையில் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் தேசிய அளவில் இருந்து வரக்கூடியவங்க ஒரு 4 பேர் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த சீட்டு சம்மந்தமான ஒரு விவாதம் நடக்குது, ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னா மற்ற யாரும் உள்ளே வராத ஒரு இதில் இவங்க மட்டும் கதை திறந்துட்டு உள்ள போயிருவாங்க. ஒரு தகவல் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சீட்டு வந்து இவங்க எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது அழகாக சொன்னாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வந்து ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் என்னென்ன சீட்டெல்லாம் கொடுக்கலாம், நீண்ட ஒரு டேபிள், அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட இன்னும் 1-2 பேர் இங்கே, இந்த பக்கம் வந்து நம்ம மேனன், அப்புறம் வந்து சுதாகர் ரெட்டி, அப்புறம் நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் ஏத்தால உட்காந்துருக்காங்க இருந்தாங்களாம். இந்த அம்மா நேரே கதவை திறந்து டொமான்னு உள்ள போயிட்டேன். இதுக்கு அங்கே அலுவலே கிடையாது, அலவுடே கிடையாது. ஆனால் அது பாட்டுக்கு நேரே திறந்த வீட்டில் பியூஷ் கோயல் வந்து நேர உள்ள போய் அங்க இவரு இங்க இருக்காருல எடப்பாடி பழனிசாமி, நேரே அவருக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு தந்தே ஆகணும் சீட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி என்னங்க இந்த பொம்பளை இந்த இருக்க சரி என்னன்னே போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சிறுவல்லிக்கேணி இது மயிலாப்பூர் தொகுதியை வந்து இவங்க வாங்கிட்டு வந்தாங்க என்று மாநில அளவில் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் என்கிட்ட நல்ல நலன் விரும்பி ஒரு தனியாக பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி தான், அதே மாதிரி இவங்க நடக்கிற மீட்டிங்லையும் இதே தான். ஐடிசி சோழாவில் மீட்டிங் நடக்குதா, அதில் வந்து இந்த தேர்தல் சம்மந்தமாக நடக்குதா, டொக்குன்னு போக வேண்டியது. அங்கே செக்யூரிட்டி கவர்னர் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் உடனே அந்த அளப்பா உடுப்பான்னு நேரம் பேர் வாங்கிட்டு உள்ளே போயிடணும். இவங்கள அளவுடே இருக்கு. ஏங்க தமிழிசையை பத்தி கழுவி ஊற்றணும், நான் இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட கழுவி ஊற்றலாம். 1000 பாயிண்ட் இல்லை, இப்படி ஒரு 2000 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க இந்த எனக்கு அந்த அம்மாவுக்கு மேல 2 விஷயத்துல தான் கோவம் வந்துச்சு.
ரெண்டு விஷயம் தான். ஒன்று, இவங்க மாநில தலைவியாக இருந்த நேரத்தில் தான் மோடியை தமிழ்நாட்டில் வில்லனா கட்டமைச்சது திமுக. அப்படியே கொண்டு வந்து 2014 இருந்து அப்படியே கட்டமைச்சு கொண்டு வந்தால் 2019 வந்து அறுவடை பண்ணாங்க. அந்த டைமில் வந்து இந்த அம்மா தான் தமிழக பாஜக தலைவியாக இருந்தாங்க. அவங்க போட்ட எந்த ஒரு இதுக்கும் கவுண்டரை இவங்க பண்ணல. நல்ல இதா பேசுவாங்களே, நல்ல அழகா நல்ல எதுக மோனெல்லாம் அண்ணன் ஸ்டாலின்னு பேசுவாங்க. இந்த எலெக்ஷனில் ரொம்ப ஸ்டார் தொகுதியாக 2 தொகுதியை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்று இந்த செந்தில் பாலாஜி, அதாவது கணேசநாத் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சவர் ஓட்டு ஜனநாயக கடமை ஆற்றிட்டாரு. ஆனால் ஜனநாயக கடமையே ஆற்றணும்னுட்டு கட்டி காப்பாற்றக்கூடிய செந்தில் பாலாஜி ஓட்டு போடலன்னாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அந்த ஆளெல்லாம். ஏங்க ஒரு ஜனநாயக கடமை ஆற்றாதவே முன்னாடி இருக்க வேலையை பார்க்கணும் நம்ம. அவரு போடலாம் என்ன ரீசன்? அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல திமுக ஜனநாயக கடமை ஆத்தாதவன் நாட்டு மக்களுக்கு விட்டு இறஞ்சிருவான். கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் எத்தனை கிலோமீட்டர்? ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கார்ல போயிட்டு வந்தாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல போயிட்டு வந்துட முடியாது. அது இப்ப எடுத்துக்கலாமா? அந்த கேப்ல என்னமோ நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்ன நடந்தது? இவரு ஓட்டு போட வரல, தகுதி இல்லாதவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லாட்டுக்கூடாது. ஒரு வேட்பாளரே ஓட்டு போடலன்னா அப்புறம் அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பொதுமக்கள் பாரு என்னங்க, நான் சொன்னதுல 2 பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னேன். இவங்க தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அம்மா மேல கோவம் வர்றதுக்கு காரணம் 2. ஒண்ணு வந்து அவங்க இதை பண்ணும்போது அது சரி கிடையாது. அவங்க வந்து அந்த திமுகவுக்கு கொத்தடிமை வேலையை பார்த்து விட்டாங்க. அதுல இவங்க வந்து கரெக்டான கவுண்டர் கொடுத்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் வந்து கரெக்டான அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா மோடியை மோடியை கதாநாயகனாக இருந்த மோடியை வில்லனா கட்டமைக்கிறதுக்கு வழி விட்டு கொடுத்தது அந்த அம்மா. முதல் குற்றச்சாட்டு என்னுடைய இது அவங்க மேலே வந்து பிடிக்காம போனதுக்கு. 2வது வந்து என்ன அப்படின்னா, அண்ணாமலை அங்கே ஊராக என் மக்கள் என் மண்ணுன்னு சொல்லி அலைஞ்சி திரிஞ்சு கட்சி ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து எலெக்ஷனில் நின்னா இதுங்க 2 மாநில கவர்னர் அங்கே நல்ல சுகமாக நல்ல வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நேர சென்னையில் வந்து நின்று அப்பவும் சீட்டை சண்டை போட்டு வாங்கி அதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இப்போ வெற்றி பெறுறோம், உடனே நம்ம மத்திய அமைச்சர் அப்படியே சுற்றிட்டு தெரியும். நம்ம எவனுக்காக வேண்டிய வேலை பார்க்க மாட்டோம், எவனையும் எம்எல்ஏ உருவாக்க மாட்டோம். ஒரு கவுன்சிலர் கூட அவங்க வார்டில் உருவாக்கியிருக்காங்களா? அது வரலாறுலாம் கிடையாது. சரி, இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் தான் அகசிபுரம் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஏதாவது 2 கல்லை மண் அள்ளி போட்டாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டோம். நாங்கள் பல்லாக்கில் உட்காருவோம், அப்படியே தூக்கிட்டு போகணும். நீங்கள் அந்த கட்சி வளர்த்து வச்சிருக்கணும். இந்த ஒரு சோக்கில் அது தெளிவாக பயணம் பண்ணிட்டு இதில் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் மாநில தலைவராக இருந்திருந்தா நாங்கள் யூகம் வச்சிருப்போம்னு சொன்னீங்கன்னா இது கொழுப்பு தானே. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் சொன்னது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அமித்ஷா ஏன் மேடையில் வச்சு திட்டினாரு? இதுக்கு தானே திட்டினாரு. அந்த நேரத்தில் நான் கூட பாவப்பட்டேன் சார். ஏன் திட்டி விட்டாங்க? தமிழருங்கிற பாசமோ இல்லை நாடாருங்கிற பாசமோ சார்? தப்புனா யாரும் தப்புதான். நான் எனக்கு என்ன ஒரு ரெண்டு விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயம் சொல்றேன். 2003 அந்த வருஷத்துல நான் மாலைமலர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு வளசரவாக்கத்தில் தங்கியிருந்தேன். நான் வந்து சாலிக்கிராமம் வழியாக தான் போவேன். ஒரு மாருதி 800ல் ஒரு சின்ன காரில் ஒரு பிஜேபி கொடி கட்டி ஒரே ஒரு கார் வரும். அந்த அம்மா கார் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, ஒரே ஒரு கார் வருது. ஏன்னா அந்த நேரம் முக்கியம். 2003 2004 காலகட்டத்தில் வந்து பிஜேபியில் இன்னொரு கட்சியில் இருந்து யாரும் வரமாட்டாங்க, பெருசாக வந்ததுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இது கட்சி இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைல்ல. அந்த நேரத்தில் இவங்க வந்தாங்க. அதை விட முக்கியம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஹஸ்பண்டும் கணவரும் ஒரு டாக்டர், அதுவும் 2 பேரும் நல்ல திறமையான டாக்டருங்கிற பேர் வாங்கினவங்க. இதை விட முக்கியம் அவங்க அப்பா குமரி ஆனந்தன் காங்கிரஸ். அதாவது அப்படி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க பிஜேபிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஏக சந்தோஷமா இருந்துச்சு. இந்த தீக்கதிர் பத்திரிகைகளுடைய அந்த மந்திரமூர்த்தியா அந்த 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 வீணா போன ஆளெல்லாம் வந்து இந்த டிவி நிகழ்ச்சியில் அந்த அம்மாவை வந்து இந்த அடிக்க கை வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி. அது உருவக்கேலியெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிது. அது என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் உருவக்கேலி பண்ணலாமாங்கிறது அடிப்படையில் நமக்கு அதெல்லாம் உண்டு. இந்த இவங்களுடைய நடவடிக்கைனால நம்ம அவங்களே சொல்லணும். இன்னமும் அது திருத்தி நல்லதாக பண்ணினாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் நிற்காம எஸ்சி சூர்யாவை கொண்டு போய் தென் சென்னையில் விட்டு அது எம்பி ஆகட்டும் நம்ம கொண்டாட தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாரும் எங்களுக்காக வேண்டி வேலை செய்யணும். நான் உங்களுக்காக வேண்டி எவ்வளோ செய்திருக்கேன்னு தெரியுமானா ஒன்றும் செய்யலை. என்ன செய்திருக்கீங்க? யாருக்காவது அது சொந்தக்காரங்களுக்காவது யாருக்காவது நல்லது செய்திருக்காங்களா? ஒன்றும் செய்யலை. அப்புறம் கிடையாது. அவருக்கு இல்ல, அந்த அம்மாவுக்கு உள்ள ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், பிஜேபிங்க கட்சியே அவங்களுக்கு ஒரு மெயின் எதிரியா நினைக்கிறது பாகிஸ்தானை விடுங்க, அது உலக அரசியல் காங்கிரஸை தான். எங்கனாலும் காங்கிரஸை ஒழிக்கணும்னே தெரிகிறது. இந்த அம்மா வந்து காங்கிரஸ் பிரமுகர் குமரி ஆனந்தனோட பொண்ணு.
அந்த ஒண்ணுக்காக காங்கிரஸ் வளர விடாம ஆக்கிடலாம் அந்த அம்மா உணர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடினாங்க. அது ஒன்று தான் தம்மாவோட உள்ள குவாலிஃபிகேஷன் பிஜேபி சென்ட்ரலில் இருந்து பார்க்குற பார்வை. ஆனால் நீங்கள் 2 தொகுதியை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்னா, ஒன்று வந்து இந்த கோவை தெற்கு எனக்கு போன தடவை இவங்க ஜெயிச்சாங்கல்ல அந்த இதில், அப்போ அங்கே நிப்பாட்டிருந்த மிஷினரியை நிப்பாட்டிருந்த அந்த காரோனியா யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு பொறுத்த மட்டும் வந்து இந்த ஆதியோகி அந்த இவர் சத்குருவை ஒழிச்சு கட்டணும் அவனுக்கு. அதனால தான் யானை தளம் அது இது பாருங்க, இந்த காரோனி யூனிவர்சிட்டி விளங்காமல் போன காரணமே இதுதான். ஸோ அதனால தான் கமலஹாசனே பிடிச்சி கொண்டாந்து அங்கே நிப்பாட்டாங்க ஸ்டார் கேண்டிடேட்னு. இப்போ அவனுக்கு தான் பிடிச்சி கொண்டாந்து செந்தில் பாலாஜி எப்படியும் ஜெயிச்சிருவான், பட்டி பட்டாவது ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸை ஃபுல்லாக அள்ளி கொடுத்து இவரை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும், ஓட்டு போடாமல் போட்டுறதுனால டிஸ்குவாலிஃபை பண்ணால் 2வது யார் வராங்களோ அவங்க வெற்றிப்பா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று நம்ம உன்னிப்பாக குறையக்கூடியது. 2வது நான் லவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் யாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்றாப்புல ஒரு வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா, திண்டு முண்டா இருப்பார். அவர் பேர் ராதாகிருஷ்ணன், இன்னொரு பேர் உள்ளவர், திருச்செந்தூர் தொகுதியில் ராதாகிருஷ்ணன் பிஜேபி பிஜேபி சூப்பர் கேண்டிடேட். அவர் தான் இந்த திமுக ஏத்த எதிரில் வேட்பாளர் தான். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம கொடுக்கணும். அதை விட்டுட்டு தமிழிசை இந்த மாதிரி இதுல பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் தொகுதி எனக்கு கொடு, இது அது ஒரு நேஷனல் பார்ட்டி பிஜேபி என்பது. அதுல இருந்து வந்த தலைவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல அவங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்குமே ட்ரைனிங் பத்தாது. இல்ல நாளைக்கு கேம்ப்ல கூட ஒரு 2 கேம்புக்கு அனுப்பணும். ஆர்எஸ்எஸ்ல இந்த 7 நாள் என்சிசி கேம்ப்ல அனுப்புற மாதிரி அனுப்பி நல்லா போட்டு ஆர்எஸ்எஸ் கேம்ப் அங்க ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் முகாம் எப்படி தெரியுமா நடக்கும்? 7 நாள் முகாம். எந்த முகாம் நடந்தாலும் முதலாவது செல்ல பிடிங்கி வச்சிருவாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கணுங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எதிர்த்து இருந்தாலும் ஜெயிக்கணும். ஜெயிச்சு அவர் வந்து சட்டசபைக்கு வரணும். விஜயகாந்த் வந்து நாக்க திருத்துறாரு, இவர் என்ன பண்றாரு பார்ப்போம். உண்மையிலே நல்ல ஒரு கேண்டிடேட். நிச்சயமா சார். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இன்னொரு ஆதங்கம்னு நீங்க எடுத்துக்கலாம், நான் அப்படிதான் பாக்குறேன். பாஜகங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டி, எப்படி காங்கிரஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கோ அன்னைக்கு கிடையாது, அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்து பிஜேபியா ஒரு சித்தாங்கவாதி இவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க, கமுக்கமாக இருப்பாங்க. ஆனால் பதவி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்து திரும்பவும் அதே நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பணமோ எதுவுமே பேசப்படாது. உண்மையான உங்கள் பற்று, அப்புறம் அந்த கொள்கை, நம்பிக்கை, இதுதான் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும் பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நேஷனல் பார்ட்டி கட்சியில் மாநில அரசு தேர்தல் வரும்போது இதை ஏன் ஸ்டடி பண்ண தவறுதாங்க? ஆர்எஸ்எஸ்ல பல பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ங்கிற பிம்பம் நான் கூட வேற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கையில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, அதில் தெளிவாக இருக்காங்க. எனக்கு அது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அப்படி அதுலேயுமே ஆள் இருக்கும்போது இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை நீங்கள் பாதி போடுங்க, அதெல்லாம் நிறைய இல்லை. அது அப்படி இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து தேர்தல் எல்லாம் போட்டிட்டாரு, அந்த அமைப்புல இருந்து அந்த மாதிரி பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, தகவல் வருது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி செய்திருந்தாங்கன்னா திருந்திருக்கும். இல்லை அப்படி கொடுக்கலாம். அப்படி செய்தாங்கன்னா களப்பணி ஆற்றுறது நம்பர் 1 ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மட்டும்தான் முழு நேரமாக வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க தான் களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் இருக்காங்க, எல்லா பஞ்சாயத்துலையும் இருக்காங்க, போகாமல் கால்படாத இடமே இருக்காது. அவங்களுக்கு கரெக்டாக தெரியும், பல்ஸ் தெரியும். இந்த தொகுதியில் இவரை வேட்பாளரை விட்டிங்கன்னா கரெக்டாக வெற்றி பெறுவார், இந்த இதில் நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்கன்னா சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அதுக்குள்ளே வர்றதில்லை. தாய்க்கிழங்கிறாங்களே, அவங்க அதுக்குள்ளே வர்றதில்லை. அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. அந்த இதை வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சில அஜெண்டாவை வீடு வீடாக போய் என்னென்னலாம் செய்யணுமோ மேக்ஸிமம் லெவலில் அவங்க எல்லாம் செய்து அதை கரெக்டாக எலெக்ஷன் வரைக்கும் அதை அவங்க மேல். இல்லை சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு மோடி அவர்களே அதுலேருந்து வந்தவங்க தான், ஜேபி நட்டா அவர்கள் எல்லாமே அதுலேருந்து வந்தவங்க தான். அப்போ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்கும். வந்து சொத்து கொடுக்குறாங்கல்ல பிஜேபிக்கு, திமுகவுக்கு கருப்பாடா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் அதுல இருக்கும்போது நம்ம கொடுக்கலாம் தானே நான் சொல்றேன். இல்ல, பிற மாநிலங்களில் உள்ள ஆர்எஸ்எஸ்ங்கிறது உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல உள்ள ஆர்எஸ்எஸ் தான் இருக்கானே தெரியாது. பாருங்க, ஆர்எஸ்எஸ் ஆபீஸே இருக்குன்னு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் மற்ற திமுகல இருந்தெல்லாம் வந்த ஆட்கள் இருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், இதெல்லாம் மற்ற கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அங்கே என்ன மாதிரி கமிஷன் கட்டிங்கெல்லாம் வாங்கிட்டு எப்படி வந்து ஒரு அண்டர்லிங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களோ அதுதான் இங்கே வந்து வைக்கிறாங்க. அது நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் சரிப்படுத்தணும், நல்லா வரணும் அப்படின்னா ஒரே ஒரு சர்வ லோக நிவாரணி அண்ணாமலை தான். ஏன்னா அவர் தான் இதை கரெக்டாக பிடிச்சார். அவர் வந்து பிஜேபிக்கு வந்து பல கோஷ்டிகள் உண்டு, தெரியுங்களா? காங்கிரஸை விட அதிகமான கோஷ்டி பிஜேபியில் உண்டு. இவங்க வந்து அப்படியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அது ரொம்ப பெரிய டாபிக். அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஒழிச்சதே இவர் தான் ஒழிச்சார். இந்த கோஷ்டி அவ்வளோத்தையும் காலி பண்ணி, அதனால தான் இவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அண்ணாமலை.
வேற ஒன்றும் கிடையாது. தம்பினால நம்ம குழப்பல கை வச்சிட்டாங்களப்பா, நம்ம டெய்லி வரக்கூடிய நிப்பாட்டி போச்சு அப்படின்ட்டு. நிச்சயமா சார், சொல்லுங்க. கடைசி 2 நாளுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும். அப்போ எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து இன்னொரு பேட்டி இது மாதிரி உருட்டுவோம் படத்தை. கண்டிப்பா திரும்ப மீண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாலும் அதுக்கும் நம்ம பேட்டி வருவார். அவரை தான் வருவார். அதுக்கு காரணம் சொன்னேன். இது ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்தது. எல்முருகனை அமைச்சராக்குனது அதே கதை தான். அண்ணாமலை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிய அவருக்கு அமைச்சராக்குனாங்க. அந்த இடத்த காலி ஆச்சுது. அண்ணன் வர வந்தார். அதேமாதிரி மறுபடியும் நடக்கும். நிச்சயமா சார், அது 4ஆம் தேதி தெரிய வரும். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்தோடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்தோடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.